my ex-husband ever bought for me. I can't get that back. கடைசியா இவங்களுடைய மறைந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஒரு பொருள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் திரும்ப பெற முடியாது. And worth thousands of dollars. இங்க இவர் துரத்தி கொண்டு ஓடுறது வெறும் நகைய மட்டும் அல்ல, இதுக்கு பின்னால சென்சிட்டிவான ஸ்டோரியும் உள்ளது. My mom's mom gave it to him and he's been wearing it for 20 years. வீடு தேடி வந்து கை விரலுக்கு நடுவுல ஒரு சின்ன கட்டரை யூஸ் பண்ணி இங்க ஒரு அம்மா சொல்றாங்க கழுத்துல செயினை போடுறாங்க, செயினை எடுக்கிறாங்க. ஆனால் தன்னால எதையுமே ஃபீல் பண்ண முடியவில்லை என்று இவங்க ஏதோ யூஸ் பண்றாங்க. இங்க செயினை போடணுமா எடுக்கணுமா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, நீங்க இல்ல. ஒரு பேங்க் மெஷின்ல சீனியருடைய பேங்க் கார்டை எப்படி பிளான் பண்ணி களவெடுக்கிறாங்க. This video capturing the moment after Sangla says he was robbed. You can see him running, chasing after what appears to be a dark-colored BMW just before 2:30 Monday. இவர் இந்த காருக்கு பின்னால துரத்தி கொண்டு ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒரு திங்கட்கிழமை பட்டப்பகல் 2 மணி அளவில் நடந்த ஒரு சம்பவம். இதுல திருடப்பட்டது வெறும் செயின் மட்டுமல்ல, இவருடைய வெட்டிங் ரிங்கும் சேர்த்து தான். இவருடைய வைஃப்ட அம்மா 20 வருடங்களுக்கு முதல் பரிசாக அளித்ததுதான் இந்த செயின். He was taking out the garbage behind his restaurant on Somerset Street West when he says 2 men pulled up trying to hand him something. It's like a gold chain and then they offered it to him. No. He rejected it. No. He said no. And he walked this way. இவருக்கு லாங்குவேஜ் பிரச்சனை. இவருடைய டாட்டர் மகள் மீடியாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அங்க என்ன நடந்ததுண்டு. இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்து வரார். இவர் கார்பேஜ் போடுறதுக்கு பேக்டோர் வழியாக வெளியில வந்து கார்பேஜை திறந்து கார்பேஜ் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு BMW வந்தது. அதில் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் இறங்கி வந்து இவருக்கு ஒரு கோல்டு செயினை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, இதை கிஃப்டாக வச்சிருக்க சொல்லி இவர் அதை வாங்க மறுக்கின்றார். His daughter, who's translating for him, says that's when things escalated. He says one of the men grabbed him, choked him before taking off with his necklace. My mom's mom gave it to him and he's been wearing it for 20 years. 20 years. And he also attached his wedding ring. He is a bit shooken up, I would say. 2 பேரில் ஒருவர் இவருடைய கழுத்தை நெரிச்சு அப்படியே செயினை அறுத்து கொண்டு 2 பேருமே BMW தப்பி ஓடி போகிறாங்க. இவர் அந்த காரை துரத்தி கொண்டு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று இது இவருடைய மதரின்லோ இவருக்கு 20 வருடங்களுக்கு முதல்ல பரிசாக அளித்த அந்த தங்க செயின். 2வது அந்த செயினில் தான் இவருடைய வெட்டிங் ரிங்கை வந்து பெண்டனாக அணிந்துள்ளார். இன்றைக்கு இவர் இந்த மீடியாவில் வந்து முறையிடுறதுக்கான காரணம் வந்து பணத்தால் வாங்க முடியாத பொருள். எப்படியாவது இந்த பொருள் இவருக்கு திருப்பி கிடைத்திடும் என்று ஒரு நம்பிக்கை தான். சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டில் உங்களுடைய வெட்டிங் ரிங்கை எங்கேயாவது தெரியாமலே மாறி வச்சாவே உங்களுக்கு இரவு முழுக்க நித்திரையே வராது. எப்படியாவது அதை கண்டுபிடிக்க வேணும் என்று. ஆனால் இந்த மாதிரி யாராவது பறிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? Marie Robert says she was targeted in a similar way. There was a vehicle coming up. She says she was approached by 3 people in a vehicle. A woman asked for help, then tried to hand her a gold chain to say thanks. வால்மார்ட்டில் இவங்க ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஒரு கார் பாஸ் பண்ணி போகுது. இவங்க கார் அடிக்கி வந்தா பிறகும் அதே கார் இவங்களை ரொட்டி சுற்றி பாஸ் பண்ணி கொண்டே போகுது. அதை இவங்க கவனிச்சிருக்கிறாங்க. அந்த காரில் 3 பேர் இருந்திருக்கிறாங்க, ஒரு லேடி உட்பட. அந்த லேடி காரை விட்டு இறங்கி வந்து இவங்கள்ட்ட ஒரு அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு எப்படி போகிறேன்னு. இவங்க சொன்ன பிறகு இவங்களுக்கு தேங்க் பண்ணி இவங்களோட கையில் ஒரு கோல்ட் செயினை கொடுத்துருக்குறாங்க. Later, she reached out, pulled me by the back of my neck. When I pulled back, her finger got loose. My chain left my neck. She ripped it off my neck. இவங்க அந்த கிஃப்டை வாங்கி திரும்பி ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த லேடி இவங்களுக்கு பின்னால் வந்து இவங்களுடைய கழுத்தை பிடிச்சு அந்த செயினை அறுத்து கொண்டு காரில் தப்பி ஓடி போயிட்டாங்க. இங்கே என்ன சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொன்னால் இது சாதாரண நகை அல்ல. இவங்களுடைய மறைந்த எக்ஸ் கணவர் இவருக்கு
கடைசியாக வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான் இந்த செயின். இந்த செயினை தான் இவங்க அறுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது வாழ்நாள் முழுதும் இவங்களோட மனசில் இந்த சிச்சுவேஷன் ஓடிக்கொண்டே இருக்கும். இவங்களும் இன்றைக்கு மீடியாவுக்கு வந்ததுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த செயினை எப்படியாவது திருப்பி பெற வேண்டும் என்று. A present from her late husband. Police say they are seeing more of these so-called distraction thefts, but can't confirm if these cases are connected. Joel and worth thousands of dollars. That was the last thing my ex-husband ever bought for me. I can't get that back. சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட அம்மாடா நகை அல்லது ஒரு வெட்டிங் ரிங், ஒரு தாலி கொடி, இல்லாட்டி ஏதாவது ஒரு இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு பொருளை யாராவது களவெடுத்துட்டு போனால் உங்களோட லைஃப்பில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கே டார்கெட் வந்து சீனியர்ஸ் தான். வார லேடி வந்து 40, 45, 50 வயதாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக தான் இந்த லேடி வந்து இந்த நகைகளை கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணி ப்ளூடூத்தோட தான் வராங்க. இவங்க தனியாக வரையில் இவங்களுக்கு பேக்கப் இருக்குது. இவங்க ரோட்டால் நடந்து போவாங்க. இப்போ ஸ்ப்ரிங் சீசன், டார்கெட் வந்து சீனியர்ஸ் தான். பிள்ளைகள் எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இந்த சீனியர்ஸ் என்ன செய்கிறாங்க, வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னால், வாசலுக்கு முன்னால் இருக்கிற பவுச்சுக்குள்ளே ஒரு சேரை போட்டு இருப்பாங்க. இல்லாட்டி கராஜை ஓப்பன் பண்ணிவிட்டு கராஜுக்கு முன்னால் சேரை போட்டு இருப்பாங்க. இந்த லேடி ரோட்டில் தனியாக நடந்து வர மாதிரி பார்த்து சீனியர்ஸை வாட்ச் பண்ணுறாங்க. என்ன மாதிரி நகையில் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அப்பா மாதிரி, தாத்தா மாதிரின்னு சொல்லி அவங்க ஒரு செயினை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக வழங்குறாங்க. இந்த சிச்சுவேஷனில் வந்து அதில் இருந்தவர் வந்து பெரிய மொத்தமான செயினை அணிந்திருக்கிறார். ஈஸியாக பறித்து கொண்டு போக முடியாது. இவங்களை பாருங்க, ஒரு கை விரலுக்குள்ள ஒரு சின்ன கட்டர் ஒன்றை வச்சுருக்குறாங்க. அந்த கட்டர் மூலமாக உடனே ஒரு கிளிப் தான் அந்த செயினை அறுத்து கொண்டு இவங்களும் வெளியில் போக ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரில் இவங்க தப்பி ஓடி போகிறாங்க. இந்த சீனியரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கவனமாக இருங்க, வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லி செயின்களை போட்டுக்கொண்டு வெளியில் போக வேண்டாம். இது ஸ்காப்ரோவில் நடந்த ஒரு சம்பவம். அதுவும் ஒரு தமிழ் லேடி, 42 வயது தான். இவங்களுக்கு கனடாவில், டொரண்டோவில் எல்லா ஸ்கேமுமே தெரியும். கவனமாக இருக்க வேணும்னு கூட தெரியும். வெளியில் கார்பேஜ் போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு கார்பேஜ் நாள். அந்த இடத்துல இந்த ஒரு லேடி இருந்திருக்கிறாங்க. இவங்களை பார்த்து, நீ நல்ல வடிவாக இருக்கிற, உனக்கு நல்ல நீளமான தலை முடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஏதோ நடக்குது, இவங்க ஸ்கேமராக இருக்கும்னு இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே அவங்க ஒரு கோல்ட் செயினை வந்து இவங்கள்ட்ட கழுத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்பவும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஏதோ ஒன்று ராங்குண்டு போட்டுட்டு அவங்களோட கழுத்தில் இருக்கிற செயினை பறிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி ஓடி போயிட்டாங்க. அப்போ கூட இந்த லேடி வந்து எந்த வித ரியாக்ஷனுமே எடுக்கலை. ஏன்னு சொன்னால் அவங்களோட கழுத்தை அவங்க தொட்டு பார்த்தா அவங்களால ஃபீல் பண்ண முடியலை. ஏதோ பண்ணி விரைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்கிறன்னு கூட தெரியலை. வீட்டுக்குள்ளே போய் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு தான் தொட்டு பார்க்குறாங்க. அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு தான் அந்த ஃபேக் நகையே அவங்களால ஃபீல் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட கழுத்துலையோ எதுலேயோ ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணித்தான் அந்த இடத்துல வந்து அந்த செயினை களவெடுத்துருக்குறாங்க. சரி, இதை போலீஸுக்கு போய் முறையிடலாம்னு சொன்னாவே அதை அவங்க பெரிய அளவில் விரும்புகிறாங்க இல்லை, மீடியாவில் முன்னுக்கு வந்து சொல்லவும் விரும்புகிறாங்க இல்லை. ஸோ இப்படியும் சம்பவங்கள் நடக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது என்ன யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. European, based on the accidents victims have described, have victimized more than 140 people. The thieves target the elderly during the day. The suspects will spot the person wearing jewelry and immediately approach him or her and engage them in a friendly conversation. While talking to the victim, they'll exchange a fake piece of gold jewelry like the ones on display here, while they quickly remove the victim's jewelry. The suspects then speed away in a black or white SUV. இந்த சிச்சுவேஷனை பாருங்க, இங்க டைமிங் தான் முக்கியம். ஒரு சீனியர் வந்து பேங்க் மிஷினில் வந்து காசு வித்ட்ரா பண்ண வரார். 2 பேர் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வராங்க. சரியான டைமுக்கு வெயிட் பண்ணுறாங்க. சரியாக இவர் அந்த கார்டை பேங்க் மிஷினில் போடவும் இவருக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்கேமர் வந்து சொல்கிறார், கீழே பாருங்க காசை விழுத்திட்டீங்கன்னு சொல்லி இவங்க ஒரு பொய்யான காசை கீழே போட்டுருவாங்க. அவர் திரும்பி அந்த காசை எடுக்கிறதுக்குள்ள 2வது நபர் என்ன செய்கிறான்னு சொன்னால் பேங்க் மெஷினில் இருக்கிற கார்டை எடுத்துட்டு
பொய்யான கார்டை திருப்பி மெஷினுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே இவங்க வந்து அந்த கார்டை எடுத்துக்கொண்டு தப்பி போயிடுறாங்க. இப்படியும் ஸ்கேம் பண்ணுறாங்க. Detectives say the thieves follow people to the machines here, then drop cash that they insist is the victim's before they finish the transaction. While the victim bends over to grab the money, another person moves in to swap their ATM card with a fake one. So far, இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு சிலர் தனக்கு நடக்காதுன்னு சொல்லி இன்னுமே நகைகளையும் எல்லாத்தையுமே அணிஞ்சு கொண்டு போகிறாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து இது கொஞ்சம் சென்சிட்டிவான நகை எப்படியாவது போலீஸுக்கு முறையிட்டால் இந்த பொருள் திருப்பி கிடைக்கும்னு ஒரு கவலையோடு இருக்கிறாங்க. இப்போ உலகம் மாறி போச்சு. எல்லாருக்குமே பணம் 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 நிறைய ஸ்கேம் நடந்து கொண்டு வருது. நான் அன்றைக்கு ஒரு அம்மா வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. உங்களோட வீடியோவை பார்த்தா அப்புறம் எனக்கு வெளியில் போகவே இப்போ பயமாக இருக்குது, யாராவது வாலெட்டை தட்டி பறிச்சிடுவாங்களான்னு. இப்போ வந்து இதில் வந்து யாரையுமே வெளியில் போக வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வந்து நீங்கள் கேரி பண்ண வேண்டாம். ஒரு வெட்டிங் ரிங், ஒரு கல்யாணத்துக்கு, இல்லாட்டி யாராவது உங்களுக்கு கிஃப்டாக தந்த ஒரு பொருள், இல்லாட்டி உங்களோட வாலெட்டில் இருக்கிற முக்கியமான எந்த பொருளாக இருக்கலாம், அந்த மாதிரி பொருட்களை துளைச்சா வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவுதான் வழியாக கவனமாக இருங்க. அவ்வளவுதான். இன்னும் ஒரு வீடியோவில், அதாவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.